தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோப்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்துஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், சிவராஜன் ஜான்சிராணி குடும்பத்தினர் நன்றியாகவும், யூஜன் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், ரில்பர் முத்தப்பா ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், அமலோர்ப்பு மரி ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், ஜெயமரி ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், ஆரோக்கியசாமி அந்தோனியம்மாள் மற்றும் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், அருட்சகோதரி மத்தியாஸ், அருட்சகோதரி ஜெயசுந்தரம் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், சுகுமார், கந்தசாமி, அமுதவல்லி உடல் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு வேண்டியும், ரூபா தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற வேண்டியும், இருதயம் பெரியநாயகம், லாயன் ஆரோக்கியதாஸ், அமல்ராஜ், மைக்கேல், அன்னமரி, செல்வராஜ் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், காணிக்கை மரி, நீலாவதி ஆண்மையிலை வார்த்தைக்காகவும், அமல்ராஜ் பிறந்த நாளில் நன்றியாகவும் மற்றும் உடல் நலன் பெறும்படியாகவும் இறைவனின் ஆசிர் வேண்டியும், அருட்தந்தையே பிரான்சிஸ் சேவியர் ஆண்மையிலை வார்த்தைக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் தன்னுடைய திருவுளத்தை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அந்த குழந்தைகளிடமிருந்து என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இந்த திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. குழந்தைகள் தூங்குகின்ற பொழுது எவ்வாறு தூங்குவார்கள்? அவர்களுடைய கை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க தான் சொல்லணும். எப்படி இருக்கும்? கையை விரித்து வைத்திருப்பார்கள், கையை மூடி வைத்திருப்பார்கள். அது உங்க கட்டவர்கள் இப்படி வச்சிருப்பாங்க. அது எதை காட்டுகின்றது என்றால், நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த குழந்தைகள் நெருப்பாக இருந்தாலும் சரி அல்லது பாம்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அச்சமும் பயமும் இல்லாமல் அதனை பிடிக்கின்றவர்களாக, அதனை நெருங்குகின்றவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எதிரி என்பது யாருமே இல்லை என்பதனை இந்த குழந்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த குழந்தைகள் 2 காரியங்களை மட்டும்தான் தானாக இயல்பாக செய்வார்கள். அதாவது அழுவதும் சிரிப்பதுமாக. இது மட்டும்தான் மனித வாழ்வில் இறுதி வரை நம்மோடு வருவதாக இருக்கின்றது. எனவே மற்றவையெல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதனை நமக்கு சுட்டி காட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த குழந்தைகளிடமிருந்து இறைவனுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்க நல்ல மனதை தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் பாவியேற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆறுதலின் ஊற்றாகிய இறைவா, வரவிருக்கும் உம் திருமகனின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதால் நாங்கள் ஆறுதல் அடைந்து பழைய பாவ பழக்கங்களால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதலை இரக்கத்துடன் கேட்டு என்றும் எங்களுக்கு பரிவன்போடு துணை புரிவீராக. உமோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1-10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய பேச்சை அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி. மண்ணுலகில் நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக.
உம்முடையோரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார். நம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 10. உயிருள்ள இறை வார்த்தைகள் 21 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமே, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, பொன்னும் பொருளும் இல்லை என்னிட
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சபியுங்கள். ஆண்டவர் தம் கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் கையேற்றி பலியேற்றுக் கொள்வாராம். அன்பு தந்தையே இறைவா, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பலிப்பொருளாகும் எங்கள் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவ்வகையிலும் தகுதியற்ற எங்கள் மீது இறங்கி உமது அருளை நிறைவாக பொழிந்து எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என அருளப்பர் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவுலகின் இறைவனாகிய ஆண்டவர், வானும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். Yeah.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, தங்களுடைய இயலாமையின் காரணமாக இளைஞரத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த பலியை கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்று ஆடுகின்றோம். இந்த பலியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர்தாமே நம்முடைய மக்களுக்கு நிறைவாய் பொழிந்து அவர்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்தும் ஆரம்பை என்று ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். முதலிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா உங்களுடைய கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமை காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமென்.
உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நல்ல நல்கிட எங்களை தோண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இப்போதைய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்றைய நாளையும் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களையும் தூய ஆவியால் நிரப்பி உண்மையான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தரும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாக்கிய கடவுளே, உம் திருமகனின் விருந்தனை உண்டு நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோ. இத்திரு நிகழ்ச்சி நாற்றலினால் எங்கள் வாழ்வுக்குரியவற்றை மெய்யறிவோடு தேர்ந்து தெளியவும் நிறைவாழ்வில் பற்று கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரித்த திருத்தந்தை ஆயர்கள் குருக்கு திரவரத்தாரின் ஆண்மணி மாற்றிக்காகவும் இன்றைய திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஒத்திரை திருஸ்வரத்திலே வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும் இக்கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற குருக்களின் ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரிமுகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள்நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே,
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதலை தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதலை தர வேண்டும். அன்பி வந்தோ அடைக்கலம் நீ, ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. நித்தியிலே பாற்றியவர்களுக்கு அழைத்திருளும் ஆண்டவரே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.